வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. இன்னைக்கு நம்ம ரொம்பவே உடம்புக்கு சத்துமிக்க வாழைப்பூ வடையை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடியை விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம கிள்ளும் போது 2ஆக உடையணும், அந்தளவுக்கு அது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா அதை மிக்சியில் கொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நான் ஏற்கனவே வாழைப்பூவை நறுக்கி தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த வாழைப்பூவை இதில் 3 கை அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். வாழைப்பூவை சேர்த்து இதையும் நல்லா கொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கட்லெட் மாதிரி ஆயிரும். ரொம்ப கொரப்பாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 3 சிவப்பு மிளகாயை நான் மிக்சியில் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால வடை சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்பட்டாலும் குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப காரமாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு கையிலேயே சின்ன சின்ன வடை அளவுக்கு நம்ம தட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதே போல் எல்லா வடையும் நம்ம ரெடியாக தட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒன்று ஒன்றா நம்ம வடைகளை போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் செவந்த உடனே இது மறுபக்கமாக நம்ம திருப்பி விட்டுருங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆயாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ வடை இப்போ நமக்கு தயாராகிருச்சு. இந்த வாழைப்பூ வடையில் சத்துக்களும் ருசியும் ரொம்பவே அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.